வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாநாடுகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 9வது இந்திய பெருங்கடல் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மொரீஷியஸ். அடுத்தது ரேங்கிங் மற்றும் ரிப்போர்ட், இது தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். உலகின் 2வது மிகப்பெரிய தொலைத்தொடர்பு சேவையை வழங்கும் நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் பாரதி ஏர்டெல். இது வந்து நெட்வொர்க் கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, நமக்கு ஏர்டெல், அப்புறம் ஜியோ, வோடஃபோன் இந்த மாதிரி இருக்கிறதுல உலகத்திலே 2வது மிகப்பெரிய சேவை வழங்குறது பாரதி ஏர்டெல் நிறுவனம் தான். இது நம்ம இந்தியாவை சேர்ந்த நிறுவனம். முதல் இடத்துல இருக்கிறது சைனா மொபைல் அப்படிங்கிற நெட்வொர்க் கம்பெனி. அடுத்தது 2025 இராணுவத்திற்கு அதிகம் செலவு செய்யும் நாடுகள் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 5. இதை வந்து சிப்ரி அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை. சிப்ரி அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது தான். இதில் முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா, 2வது இடத்துல இருக்கிறது சைனா. அடுத்தது உலக பொருளாதார தரவரிசையில் பெரிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 6. இப்போ பார்த்தீங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா, 2வது இடத்துல சீனா இருக்கிறாங்க, 3வது இடத்துல ஜெர்மனி, 4வது இடத்துல ஜப்பான், 5வது இடத்துல பிரிட்டன், 6வது இடத்துல தான் நம்ம இந்தியா இருக்கிறோம். இந்த ரிப்போர்ட் வந்து ஐஎம்எஃப் வெளியிட்ட ரிப்போர்ட். ஐஎம்எஃப் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், தமிழில் சர்வதேச நாணய நிதியம். அடுத்தது ஆசியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் கௌதம் அதானி. ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது டைம் இதழின் 2026 முக்கியமான 100 நபர்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்தியர்கள் யார்? இதற்கான ஆன்சர் இவர்கள் அனைவரும். அதாவது டைம் இதழ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷத்துக்கான முக்கியமான 100 நபர்கள் இவங்க தான் அப்படிங்கிற பட்டியலை வெளியிடுவாங்க. அதில் இந்தியாவிலிருந்து 3 பேர் இந்த ஆண்டு இடம்பெற்றிருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னா பாலிவுட் நடிகரான ரன்பீர் கபூர், அப்புறம் கூகுளுடைய சிஇஓ ஆன சுந்தர் பிச்சை, அப்புறம் வந்து விகாஸ் கண்ணா, இவர் வந்து ஒரு சமையல் கலை நிபுணர். அடுத்தது காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இதை பற்றி வந்து தெரிவித்திருந்தார். அடுத்தது இனி விருதுகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2026 ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது கி விட்டல் ராவ் மற்றும் அம்ஷன் குமார். இதை வழங்குகிற அமைப்பு முன்றல் இலக்கிய அமைப்பு. அடுத்தது இந்திய அழகி பட்டம் 2026 வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சாத்வி சதீஷ் சைல். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மிஸ் இந்தியா போட்டி நடைபெற்றது. 61வது மிஸ் இந்தியா போட்டி இது ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் தான் நடைபெற்றது. அதில் கோவாவை சேர்ந்த சாத்வி சதீஷ் சைல் அப்படிங்கிறவங்க சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க, அதாவது அழகி பட்டம் வென்றிருக்காங்க. அடுத்தது தற்போது WWF அமைப்பின் கௌரவம் பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் அலிம் யூசுஃப். இவர் யாருன்னா இவர் கேரளாவை சேர்ந்த பொட்டானிஸ்ட், தாவரவியலாளர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கேரளாவில் இருக்கிற ஆக்கிரமிப்பு தாவரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செயலியை அறிமுகம் பண்ணியிருக்காரு. ஆக்கிரமிப்பு தாவரங்கள் அப்படின்னா இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரிப்பட்ட செடியை. இதெல்லாம் வெளிநாடுகளை சேர்ந்தது. இது வந்து நம்ம இந்தியாவில் இருந்துட்டு இந்தியாவில் ஒரு கட்டத்தில் வந்துட்டு இங்கே இருக்கிற தாவரங்களுடைய வளர்ச்சியை வந்து தடுக்குது. அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் ஒரு செயலியை அறிமுகம் பண்ணியிருந்தார். அடுத்தது 2026 இளம் உலக தலைவராக அங்கீகரிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆத்தர் லா. இப்போ பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார மன்றம் இவரை வந்து அங்கீகரிச்சிருக்கு. இவர் வந்து இளம் உலக தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து எந்த நாட்டுடைய தலைவரும் கிடையாது, ஆனால் இவர் வந்து ஒரு தலைவராக நம்ம இவரை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இவர் வந்து முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இவர் அப்படி என்ன தீர்வு வழங்கியிருக்கார் அப்படின்னா நகர்ப்புற நெரிசல் மற்றும் இடப்பற்றாக்குறை இதோடைய சவால்களை தீர்க்கிறதுக்காக கணித மேம்படுத்துதல் அப்படிங்கிற நுட்பத்தை பயன்படுத்துகிறாரு. அடுத்தது அமெரிக்காவின் இராணுவ போர்க்கல்லூரி இன்டர்நேஷ்னல் ஹால் ஆஃப் ஃபேம் அங்கீகாரம் தற்போது யாருக்கு வழங்கியது? இதற்கான ஆன்சர் உபேந்திர திவிவேதி. இவர் நம்ம இந்தியாவுடைய இராணுவ தளபதி. அமெரிக்காவுடைய இராணுவ போர்க்கல்லூரி
இது வந்து இன்டர்நேஷ்னல் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற அங்கீகாரத்தை இவருக்கு வழங்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்த விருது பெற்ற இந்தியர்கள் யாரெல்லாம் அப்படின்னா ஜெனரல் வி.கே. சிங் மற்றும் ஜெனரல் விக்ரம் சிங். அடுத்தது அப்பாயின்மெண்ட் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழக காவல்துறையின் புதிய தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சந்தீப் ராய் ரத்தோர். சந்தீப் ராய் ரத்தோர் இவரை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தான் நியமனம் பண்ணாங்க. அடுத்தது தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சாய்குமார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முருகானந்தம் அப்படிங்கிறவர் தான் நம்ம தமிழகத்துடைய தலைமைச் செயலாளராக இருந்தார். அவரை இப்போ மாற்றிட்டு சாய்குமார் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நிதி ஆயோக் நிறுவனத்தின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அசோக் லகிரி. நம்ம எக்ஸாமில் நிதி ஆயோக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இதில் வந்து இது சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நிதி ஆயோக்கில் நிதியுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது. இது எந்த வருஷம் தொடங்கியிருந்தாங்கன்னா 2015 ஜனவரி 1 தொடங்கியிருந்தாங்க. இது திட்டக்குழுவுக்கு மாற்றுதலாக உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இது அரசுக்கு ஆலோசனை வழங்குகிற அமைப்பு மட்டும்தான். இதோடைய தலைவராக இப்போ இருக்கிறது பிரதமர். எப்போவுமே இந்த அமைப்பிற்கு தலைவர் யாராக இருப்பாங்க அப்படின்னா பிரதமர் யாராக இருக்காங்களோ அவங்க தான் இருப்பாங்க. இப்போ துணைத் தலைவராக அசோக் லகிரி அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. தலைமை செயல் அதிகாரியாக BVR சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவரை முன்னாடியே அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது தற்போது எந்த உயர்நீதிமன்றத்தில் முதல் பெண் தலைமை நீதிபதியாக லிசா கில் பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் அங்கே இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் முதல் முறையாக ஒரு பெண்மணி அவங்க வந்து தலைமை நீதிபதி ஆயிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா லிசா கில் அப்படிங்கிற இவங்க தான். அடுத்தது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி. நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் இது 1993 உருவாக்கியிருந்தாங்க. இது வந்து என்னதான் உருவாக்கியிருந்தாலும் இதற்கு வந்து அரசியலமைப்பு அங்கீகாரம் எப்போ கிடைத்தது அப்படின்னா 102வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இதுக்கு கிடைத்தது. ஆர்டிக்கல் 338B இதை சேர்த்துட்டாங்க. அடுத்தது தினேஷ் திரிவேதி எந்த நாட்டிற்கான இந்திய உயர் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் வங்காளதேசம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வங்காளதேச நாட்டிற்கான இந்திய உயர் ஆணையராக தினேஷ் திரிவேதி அப்படிங்கிற ஒரு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். இனி அவர் வங்காளதேசத்தில் போய் பணிபுரிவார். இந்தியாவுக்கும் வங்காளதேசத்திற்கு இடையில் இருக்கிற உறவுக்கு பாலமாக செயல்படுவார். அதே மாதிரி பெரியசாமி குமரன் இவரை வந்து பிரிட்டன் நாட்டுடைய இந்திய உயர் ஆணையராக நியமனம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி விக்ரம் துரைசாமி இவரை இப்போது சீனாவுக்கான இந்திய தூதராக நியமனம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இந்திய வணிக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அனந்த் ஸ்வரூப். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்கி அப்படிங்கிற அமைப்பு, ஃபிக்கியுடைய விரிவாக்கம் என்னென்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான். இந்த அமைப்புடைய செக்ரட்டரி ஜெனரலாக அனந்த் ஸ்வரூப் அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்பு 1927 உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. அடுத்தது மாநிலங்களவை துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களவை ராஜ்யசபா அதோடைய டெப்புட்டி சேர்மனாக ஹரிவன்ஷ் நாராயண் சிங் அப்படிங்கிற ஒரு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பதவி வகிக்கிற முதல் நியமன உறுப்பினர் நாமினேட்டட் மெம்பர் வந்து இவர் தான். இவர் 3வது முறையாக மாநிலங்களவை துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அடுத்தது தற்போது தன் பதவியை ராஜினாமா செய்த யஷ்வந்த் வர்மா என்ற நீதிமன்றத்தில் பணிபுரிந்தார்? இதற்கான ஆன்சர் டெல்லி உயர்நீதிமன்றம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக இருந்தவர் தான் யஷ்வந்த் வர்மா அப்படிங்கிறவர். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவருடைய வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. அந்த டைமில் அவருடைய வீட்டில் எரிக்கப்பட்ட நிலையில் பணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அதை பற்றி விசாரிக்கும்போது தான் சில விஷயங்கள்லாம் தெரியுது. இவர் வந்து பணம் நிறைய வாங்கியிருக்காரு இல்லீகலா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவரே தன்னுடைய பதவியை இப்போ ராஜினாமா பண்ணிட்டார். அடுத்தது தன் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்த டிம் குக் எந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி? இதற்கான ஆன்சர் ஆப்பிள். ஆப்பிள் நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரியாக இருக்கிற டிம் குக் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காரு. இவர் வந்து செப்டம்பர் 1 அதாவது 1 தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ஃபிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான
ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது தமிழ்நாடு தொடர்பான செய்திகள் பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்த கல்வியாண்டு முதல் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்படும்? இதற்கான ஆன்சர் 1 முதல் 3ஆம் வகுப்பு. இப்போ அடுத்த கல்வியாண்டிலிருந்து 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது 2026 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவானது? இதற்கான ஆன்சர் 85.15%. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. என்னைக்கு தேர்தல் நடைபெற்றது அப்படின்னா ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. 74 ஆண்டுகால தமிழக தேர்தல் வரலாற்றில் மிக அதிகமான வாக்குகள் இப்போ தான் பதிவாயிருக்கு. 85.15% வாக்குகள் பதிவாயிருக்கு. தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் பணிகள் இருக்குல்ல, வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம், அந்த பணிக்கு பிறகு நடைபெற்ற முதல் தேர்தல் இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அந்த எஸ்ஐஆர் தான் இவ்வளவு சதவீதமான வாக்குகள் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமான வாக்குகள் கரூரில் தான் பதிவாயிருந்தது. ரொம்ப குறைவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதிவாயிருந்தது. வாக்களிக்கிற நேரம் வந்து காலையில் 7 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை வந்து மே 4ஆம் தேதி. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து மே 4ஆம் தேதி. இங்கே வந்து இன்றைக்கி நமக்கு ரிசல்ட்டே தெரிஞ்சிச்சு. ஓகே, அடுத்தது இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவர் யார்? இதற்கான ஆன்சர் ரித்திகா ஸ்ரீ. இவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இந்தியாவுடைய முதல் கிரிக்கெட் அம்பையர் திருநங்கை யார் அப்படின்னா அது இவங்க தான். இவங்க சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இதே மாதிரி இந்தியாவுடைய முதல் திருநங்கை எம்எல்ஏ யார் அப்படின்னா சப்னம் மௌசி அப்படிங்கிறவங்க. இவங்க மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்க. அப்புறம் இந்தியாவுடைய முதல் திருநங்கை காவல் அதிகாரி யார் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பிரத்திகா யாஷினி அப்படிங்கிறவங்க. அப்புறம் பத்மஸ்ரீ விருதை பெற்ற முதல் திருநங்கை யார் அப்படின்னா நர்த்தகி நடராஜ் அப்படிங்கிறவங்க. இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு பரதநாட்டிய கலைஞர். அப்புறம் இந்தியாவுடைய முதல் திருநங்கை வழக்கறிஞர் யார் அப்படின்னா சத்யஸ்ரீ ஷர்மிளா. இவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓகே, அடுத்தது தேசிய செய்திகள் பார்க்கலாம். இந்தியாவில் மிக அதிகமாக விலை போன ஓவியம் எது? இதற்கான ஆன்சர் யசோதா மற்றும் கிருஷ்ணா. இந்த படத்தின் பேர் தான் யசோதா மற்றும் கிருஷ்ணா. இந்த ஓவியம் ராஜா ரவிவர்மனால் வரையப்பட்டது. இது இப்போது 167.20 கோடி ரூபாய்க்கு மும்பையில் விலை போயிருக்கு. இந்த ஓவியம் 1290ஆவது ஆண்டே வரைந்துட்டாங்க. இந்த ஓவியத்தை வாங்கியவர் வந்து சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, அந்த அமைப்புடைய தலைவரான சைரஸ் பூனவாலா. அடுத்தது தற்போது இந்தியாவில் உள்ள ரயில்வே மண்டலங்களின் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 17. இப்போ 18வது ரயில்வே மண்டலமாக தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலம் வந்து அமைக்க போகிறாங்க. இது வர ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பாட்டுக்கு வரும். இதோடைய தலைமையகம் வந்து ஆந்திராவுடைய விசாகப்பட்டினத்தில் இருக்க போகுது. அடுத்தது கங்கா விரைவு சாலையை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். கங்கா விரைவு சாலை ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் மற்றும் மீரட் இந்த 2 பகுதிகளையும் இணைக்குது. இது எவ்வளோ நீளமானது அப்படின்னா 594 கிலோமீட்டர் நீளமானது. இதோடைய மதிப்பு 36,230 கோடி ரூபாய். இது ஒரு 6 வழி கிரீன்ஃபீல்டு ரோட்வே. கிரீன்ஃபீல்டு ரோட்வே அப்படின்னா பசுமை வழிச்சாலை கிடையாது. கிரீன்ஃபீல்டுனா புதிதாக கட்டப்பட்ட சாலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ப்ரௌன்ஃபீல்டு அப்படின்னா ஏற்கனவே கட்டப்பட்ட சாலை, இதை வந்து மறுகட்டமைப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அப்போ கிரீன்ஃபீல்டு ரோட்வே இது. இதன் மூலமாக 12 மணி நேர பயண நேரம் 6 மணி நேரமாக குறையும். இதில் 3.5 கிலோமீட்டர் நீளம் அவசர கால ஓடுபாதை வந்து அமைந்திருக்கு. அதாவது இப்போது ஒரு ஏரோப்ளைன் ஏதாவது டேக் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அல்லது லேண்டிங் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இந்தியாவில் எப்போது முதல் புதிய இணைய விளையாட்டு விதிகள் அமலுக்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் மே 1, 2026. இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து புதிய இணைய விளையாட்டு விதிகள் வந்து அமலுக்கு வருது. இணையவழி விளையாட்டுகள் ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 2025ஆவது ஆண்டு இயற்றப்பட்டது. அடுத்தது எந்த ஆண்டுக்குள் 30 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கை நிதி ஆயோக் அமைப்பு நிர்ணயம் செய்தது? இதற்கான ஆன்சர் 2047. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் நிதி ஆயோக் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. அப்போ 2047ஆவது ஆண்டுக்குள்ளாடி 30 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அந்த அளவுக்கு நம்ம இந்தியா பொருளாதாரத்தை அடையணும் அப்படின்ற மாதிரி நிதி ஆயோக் அமைப்பு இப்போ இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதே டைமில் 2047 நமக்கு இந்தியாவுடைய தனிநபர் வருமானம்
18,000 அமெரிக்க டாலராக உயரணும் அப்படின்ற மாதிரியும் இலக்கு வச்சுருக்காங்க. அப்போ இதற்காக டிஜிட்டல் பொது கட்டமைப்பு அப்படிங்கிற திட்டத்தை இவங்க அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் DPI 2 இது வந்து அதாவது DPI 2.0 இது வந்து 2025 2030 35 ஆண்டு இந்த காலகட்டத்திற்கானது. இது இந்த டைமில் பார்த்திங்கன்னா திறமையான குடிமக்களை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி DPI 3.0 இது 2035 47 இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புத்தாக்கு மற்றும் வளமையை ஊக்குவிக்கணும் அப்படின்னு இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் இந்தியாவில் அனைத்து மாவட்டத்திலும் இரத்த வங்கிகள் அமைக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2026 டிசம்பர். இந்த டிசம்பருக்குள்ளாடி இந்தியாவில் எல்லா மாவட்டத்திலையும் இரத்த வங்கிகள் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 10% மாவட்டங்களில் இரத்த வங்கிகள் இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அடுத்தது, கோகோ உற்பத்தியில் தன்னிறைவடைய இந்தியா எந்த ஆண்டு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் 2040. இப்போ பார்த்தீங்கன்னா கோகோ இதை வைத்து சாக்லேட் பண்ணுறாங்க. இதோடைய உற்பத்தியில் நம்ம தன்னிறைவு அடையணும், நம்ம நாட்டிலே வந்து உற்பத்தி பண்ணிக்கணும், வெளிநாடுகள்கிட்டேருந்து நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தான் தன்னிறைவு அப்படிங்கிறது. அப்போ 2040க்குள்ளாடி இந்த தன்னிறைவு அடையணும் அப்படின்ற மாதிரி இந்தியா இப்போ இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அடுத்தது, அங்கன்வாடி மையங்களை தத்தெடுக்க வேண்டும் என பல்கலைக்கழகங்களுக்கு உத்தரவிட்ட அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் யூஜிசி அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது, தமிழில் பல்கலைக்கழக மானியக்குழு அப்படிங்கிற அமைப்பு. இவங்க தான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளை நிர்வகிக்கிற அமைப்பு. இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் அவங்க பக்கத்தில் இருக்கிற 5 அல்லது 6 அங்கன்வாடிகளை தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து கல்வி கற்கிறதுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, எங்குள்ள பவசாகரா பரிந்துரை மையம் ஆழ்கடல் விலங்கினங்களுக்கான தேசிய களஞ்சியமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கொச்சியில் இந்த பவசாகரா ரெஃபரல் சென்டர் இருக்குது. இதை வந்து ஆழ்கடல் விலங்கினங்களுக்கான தேசிய களஞ்சியமாக அறிவித்திருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா கொச்சியில் தான் இருக்குது. இது கொச்சியில் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னா கடல்சார் வாழ்வாதார வளங்கள் மற்றும் சூழலியல் மையத்தில் தான் இருக்குது. கொச்சி அப்படிங்கிறது கேரளாவில் இருக்குது. அடுத்தது, தற்போது இந்தியாவில் விஸ்வா சூத்ரா என்ற முன்னெடுப்பை தொடங்கிய அமைச்சகம் எது? இதற்கான ஆன்சர் ஜவுளித்துறை. இப்போ நம்ம மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் விஸ்வா சூத்ரா அப்படிங்கிற முன்னெடுப்பை தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற ஜவுளித்துறை படைப்புகளை உலக அளவில் காட்சிப்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இதற்கான தொடக்க நிகழ்ச்சி ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, தற்போது எந்த அமைப்பிற்கு நிகர்நிலை பல்கலைக்கழகம் அந்தஸ்து வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் NCERT அப்படின்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது. தமிழில் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் அப்படிங்கிறது. இதற்கு இப்போ வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களை இந்த NCERT அமைப்பின் மூலமாக வழங்க முடியும். அடுத்தது, ஆரோக்கிய வனம் என்ற திட்டத்தை அறிவித்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் NHAI அப்படின்னா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இவங்க வந்து ஆரோக்கிய வனம் அப்படிங்கிற திட்டத்தை அமைக்கிறாங்க, அதை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலை ஓரங்கள் இருக்குல்ல, அங்கே வந்து மருத்துவ தாவரங்கள் நடுறதுக்கான திட்டம் தான் இந்த ஆரோக்கிய வனம் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது, இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட முதல் இந்திய குடியரசு துணைத் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் CP ராதாகிருஷ்ணன். இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு முதல் முறையாக பயணம் மேற்கொண்ட இந்திய குடியரசு துணைத் தலைவர் யார் அப்படின்னா CP ராதாகிருஷ்ணன். இலங்கை பற்றி பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய தலைநகர் கொழும்பு. இலங்கையுடைய அதிபர் அனுர குமார திசாநாயகா அப்படிங்கிறவர். இலங்கையுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரியா அப்படிங்கிறவங்க. அடுத்தது, திடக்கழிவு மேலாண்மை விதிகள் இந்தியாவில் எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் ஏப்ரல் 1, 2026. 2016 ஆண்டு கொண்டு வரப்பட்ட பழைய நடைமுறைக்கு மாற்றாக இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, இந்தியா முழுவதும் E20 பெட்ரோல் எப்போது முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ஏப்ரல் 1, 2026. E20 பெட்ரோல் அப்படின்னா 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல். இது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து, இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. அடுத்தது, மத்திய அரசுடைய திட்டங்கள் பற்றி பார்க்கலாம்.
பிஎம் இ டிரைவ் அப்படிங்கிற திட்டம். இதில் இ டிரைவுக்கு விரிவாக்கம் இருக்குது. அது என்னென்னா எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான். இது பார்த்திங்கன்னா இந்த திட்டத்திற்கான காலம் 2024 ஆண்டு அக்டோபர் 1 ஆரம்பித்து 2026 ஆண்டு மார்ச் 31 இந்த திட்டம் முடிவடையுது. இது என்ன திட்டம் அப்படின்னா, மக்கள் எல்லாருமே மின்சார வாகனங்களுக்கு மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு மானியம் வழங்குறாங்க. அப்போ மக்கள் வந்து மின்சார வாகனங்கள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மானியம் வழங்குற திட்டம் தான் இது. இது மத்திய கனரக தொழில்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது. இப்போ இந்த திட்டத்தை வந்து நீட்டித்திருக்காங்க. 2028 ஆண்டு வரைக்கும் இதை நீட்டிச்சிருக்காங்க. இதற்காக அவங்க வந்து 10,900 ரூபாய் வந்து, அதாவது 10,900 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இது என்னதான் 2028 ஆண்டு வரைக்கும் நீட்டிச்சிருந்தாலும் 2026 ஜூலை வரைக்கும் தான் இருசக்கர வாகனங்களுக்கு மானியம் வழங்குறாங்க. அதாவது இந்த ஆண்டு ஜூலை வரைக்கும் தான் இருசக்கர மின்சார வாகனங்களுக்கு மானியம் வழங்குறாங்க. அடுத்தது நமோ ட்ரோன் டிடி திட்டம் அப்படிங்கிறது. இது 2023 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்குல்ல, அங்கே வந்து ட்ரோன் கொடுக்கறது, அதே மாதிரி ட்ரோன் இயக்கிறதுக்கான பயிற்சி கொடுக்கறது, இதுதான் இந்த திட்டம். இது வந்து 3 ஆண்டுகளில், அதாவது 2023-24 இந்த காலகட்டத்திலிருந்து 2025-26 இந்த காலகட்டம் வரைக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 15,000 ட்ரோன்கள் வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் இது செயல்படுத்தியிருந்தாங்க. இதெல்லாம் எதற்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னா, உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழே ட்ரோன்கள் இயக்க நிறைய பயிற்சிகள் வழங்கியிருக்காங்க. அந்த மாதிரி பயிற்சி வழங்கினதில் முதலிடம் எங்கே அப்படின்னா கர்நாடகாவில் தான் அதிகமான பயிற்சிகள் வழங்கியிருக்காங்க. 2வது இடத்துல உத்தரப்பிரதேசம், 3வது இடத்துல ஆந்திர பிரதேசம். அடுத்தது பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படிங்கிற திட்டம் இருக்குது. இது என்ன அப்படின்னா, கிராமப்புற பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்துறதுக்கான திட்டம். இது 2008 ஆண்டே தொடங்கியிருந்தாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் கூட நம்ம இதை பற்றி பார்த்துருப்போம். பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படிங்கிறது இப்போ அதோடைய 3வது கட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. அது பார்த்திங்கன்னா போன ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் தான் அது இருந்துச்சு. அதை வந்து இப்போது 2028 மார்ச் வரைக்கும் நீட்டித்திருக்காங்க. அப்போ இதன் அடிப்படையில் கிராமங்களில் இன்னுமே அதிகமான ரோடு போட போகிறாங்க. மெயினாக மலையிடங்களில் பாலங்கள்லாம் கூட ரோடு போடுவாங்க. மலையிடங்களில் பாலங்கள் கூட போடுவாங்க, பாலங்கள் கூட கட்டுவாங்க. இப்போது மலையிடங்களில் பாலங்கள் கட்டுறதுக்கான இந்த திட்டத்துக்கு அவகாசம் எது வரைக்கும் அப்படின்னா 2029 மார்ச் வரைக்கும் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த திட்டத்திற்காக மொத்தமாக இப்போ எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா ரூபாய் 83,977 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். லாக்பதி பித்தியா யோஜனா திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இது என்ன அப்படின்னா, பெண் குழந்தைகளுடைய கல்விக்காக அவங்களுடைய பிறப்பிலிருந்து பட்டப்படிப்பு வரைக்கும் ரூபாய் 1.2 லட்சம் நிதியுதவி வழங்குறது தான் இந்த திட்டம். அடுத்தது நுப்ரா, ஷாம், சாங்தாங், சான்ஸ்கர் மற்றும் திராஸ் ஆகியவை எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தின் புது மாவட்டங்கள்? இதற்கான ஆன்சர் லடாக். லடாக்கில் இதுவரைக்கும் 2 மாவட்டங்கள் மட்டும்தான் இருந்தது. ஒன்று லடாக்குடைய தலைநகரான லே, இன்னொன்று வந்து கார்கில் அப்படிங்கிறது. இப்போ புதிதாக ஒரு 5 மாவட்டங்களை சேர்த்துருக்காங்க. அதுதான் இந்த மாவட்டங்கள். அடுத்தது அவசரகால உதவி எண் சேவைகளில் பன்மொழி செயற்கை நுண்ணறிவை அறிமுகம் செய்த முதல் காவல்துறை எது? இதற்கான ஆன்சர் பெங்களூரு காவல்துறை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம 112 அப்படிங்கிற சேவை, இதை வந்து பெங்களூரு காவல்துறை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு அவசரத்திற்கு 100 டயல் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த நம்ம 112 அப்படிங்கிறத டயல் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம எந்த மொழியில் பேசினாலும் அதை வந்து மொழிபெயர்க்கிறதுக்கான வசதி இருக்கும். இது எந்த மொழி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதை மொழிபெயர்க்கிறதுக்கு வங்கி அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறாங்க. வங்கியுடைய விரிவாக்கம் வாய்ஸ் ஏஐ ஃபார் நேஷன் வைடு கீ இன்டர்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். இது எந்த மொழி நம்ம பேசினாலும் மொழிபெயர்க்காது. 10 மொழிகள் பேசினா அது வந்து மொழிபெயர்க்கும். என்னென்ன மொழிகள் அப்படின்னா பெங்காலி, குஜராத்தி, ஒடியா, மணிப்பூரி, காஷ்மீரி, நேபாளி, அசாமீஸ், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்சு, அப்புறம் அரபிக். இந்த மொழிகளை நம்ம வந்து அந்த ஃபோனில் பேசினாலும் அது வந்து மொழிபெயர்த்து இவங்களுக்கு இந்த தேவை இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு வந்து தெரியப்படுத்தும். அடுத்தது எந்த மாநிலம் தனது முதல் காளான் திட்டத்தை அறிமுகம் செய்தது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். இந்த திட்டத்திற்காக ஆந்திர அரசு ரூபாய் 13,000 கோடி வந்து
ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, எங்கு ரூபாய் 1.35 லட்சம் கோடியில் கூகுள் தரவு மையம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் விசாகப்பட்டினம். ஆந்திராவுடைய விசாகப்பட்டினத்தில் தான் இந்த கூகுளுடைய டேட்டா சென்டர் வந்து அமைக்க போகிறாங்க. அதற்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது ஆசியாவுடைய மிகப்பெரிய ஏஐ தரவு மையம். அடுத்தது, லித்தியம் அயன் பேட்டரிகள் மறுசுழற்சி செய்யும் இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த ஆலை எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் சிக்கந்தராபாத்தில் UPSIDC தொழில் பகுதியில் தான் இதை அமைத்திருக்காங்க. இந்த ஆலையை ராக்லிங் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் தான் நிறுவியிருக்காங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எங்குள்ள ஷேகா ஜீல் பறவைகள் சரணாலயம் ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இந்த ஷேகா ஜீல் பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேசத்தில் அலிகார் மாவட்டத்தில் தான் இருக்குது. இது இப்போ இந்தியாவுடைய 99வது ராம்சார் தலமாக அறிவிச்சிருக்காங்க. இதை அறிவித்தது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான பூபேந்தர் யாதவ். இந்தியாவில் அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் 20 ராம்சார் தலங்கள் இருக்குது. ராம்சார் தலம் அப்படின்னா என்னென்னா, ஈரானில் ராம்சார் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே 1971ஆவது ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அது என்னென்னா, உலக அளவில் சுற்றுச்சூழலுக்கு முக்கியமான பகுதிகளை நம்ம ராம்சார் தலம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் அது. அதன் அடிப்படையில் இந்தியாவில் 99 ராம்சார் தலங்கள் இருக்குது. அடுத்தது, இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கே அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் லடாக். லடாக்கில் தான் இந்த இந்தியாவுடைய முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா வந்து அமைக்க போகிறாங்க. லடாக்கில் சிந்து காட் அப்படிங்கிற பகுதியில் தான் அமைக்க போகிறாங்க. அடுத்தது, சாம்ராட் சௌத்ரி எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் பீகார். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, பீகாருடைய முதல் பாஜக முதல்வராக சாம்ராட் சௌத்ரி அப்படிங்கிறவர் பதவியேற்றிருக்காரு. டெபுட்டி சிஎம்மாக பிஜேந்திர பிரசாத் யாதவ் மற்றும் விஜயகுமார் சௌத்ரி இவங்க 2 பேரையும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, மேகாலயா மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழி எது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். மேகாலயாவில் பார்த்திங்கன்னா இப்போ அதிகாரப்பூர்வ மொழியாக காரோ, காசி மற்றும் ஆங்கிலம் இந்த 3மே இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ மொழியாக ஆங்கிலம் மட்டும்தான் இருந்தது. இப்போது காசி மற்றும் காரோ அந்த இதையும் சேர்த்துட்டாங்க. அடுத்தது, புனித நூல் அவமதிப்பு தடுப்பு மசோதா 2026 எந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, பஞ்சாபில் புனித நூல்களை அவமதிக்கிற செயலில் ஈடுபடுறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் இந்த மசோதா இந்த சட்டத்தின் மூலமாக வந்து வழங்கப்படும். அடுத்தது, சாம்ராட் சம்பிரதி எனும் சமண அருங்காட்சியகத்தை பிரதமர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் குஜராத். அசோகருடைய பேரன் பெயர் தான் இந்த சாம்ராட் சம்பிரதி. அவருடைய பேரில் ஒரு சமண மதம் தொடர்பான அருங்காட்சியகத்தை குஜராத்தில் பிரதமர் வந்து திறந்து வைத்திருக்காரு. குஜராத் மாநிலம் காந்தி நகர் மாவட்டத்தில் கோபா அப்படிங்கிற கிராமத்தில் தான் இதை வந்து அமைத்திருக்காங்க. அடுத்தது, வந்தாரா பல்கலைக்கழகம் எங்கு திறக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் குஜராத். இது பார்த்திங்கன்னா வனவிலங்குகளுடைய மருத்துவம் அப்புறம் பாதுகாப்பில் எதிர்கால வல்லுநர்களுக்கு பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வந்தாரா பல்கலைக்கழகத்தை அமைக்கிறாங்க. குஜராத்துடைய ஜாம்நகரில் தான் இது வந்து அமைக்கிறாங்க. இது வந்து அனந்த் அம்பானி இருக்கார்ல, முகேஷ் அம்பானியுடைய மகன், அவர் வந்து இதை பண்ணுறாரு. அடுத்தது, விளையாட்டு செய்திகள் பார்க்கலாம். கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டிகள் 2026 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சத்தீஸ்கர். முதல் முறையாக பழங்குடியினருக்கான கேலோ இந்தியா போட்டி வந்து நடத்தியிருந்தாங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ சின்னமாக மோர்வீர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் மோர்வீர் அப்படிங்கிறது. இதில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது கர்நாடகா. அடுத்தது, 2 கைகளும் கால்களும் செயலிழந்த நிலையில் சர்வதேச வில்வித்தை போட்டியில் தங்கம் வென்ற முதல் நபர் யார்? இதற்கான ஆன்சர் பாயல் நாக். இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து இப்போ உலக பாரா வில்வித்தை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க, தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 2 கைகளும் கால்களும் செயலிழந்த நிலையில் சர்வதேச வில்வித்தை போட்டியில் தங்கம் வென்ற முதல் நபர் இவங்க தான். இந்த போட்டி இப்போது தாய்லாந்துடைய தலைநகரான பேங்காக்கில் தான் நடைபெற்றது. அடுத்தது, ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 2. பார்த்திங்க அப்படின்னா, ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி இது இப்போ நடைபெற்றது. இதில் வந்து முதலிடம் பெற்றது கஜகஸ்தான். இதில் வந்து இந்தியா 2வது இடம் பெற்றிருக்கோம். இந்த போட்டி மங்கோலியாவுடைய தலைநகரான உலான் பாட்டரில் தான் நடைபெற்றது.
இதில் தங்கம் வென்ற இந்தியர்கள் யாரெல்லாம் அப்படின்னா விஸ்வநாத் சுரேஷ், அப்புறம் மீனாட்சி, பிரீத்தி, பிரியா மற்றும் அருந்ததி. அடுத்தது ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இந்தியா மொத்தமாக 16 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்கோம். இப்போ இந்த ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி எகிப்துடைய தலைநகரான கெய்ரோவில் தான் நடைபெற்றது. அடுத்தது 2026 கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் மகளிர் பிரிவில் பட்டம் வென்ற இந்திய கிராண்ட் மாஸ்டர் யார்? இதற்கான ஆன்சர் ஆர் வைஷாலி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஃபிடே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடர் போட்டி இப்போ வந்து நடைபெற்றது. இதில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது யார் அப்படின்னா ஆர் வைஷாலி. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த போட்டியில் மகளிர் பிரிவில் பட்டம் வென்ற முதல் இந்தியர் இவங்க தான். இந்த போட்டி சைப்ரஸ் நாட்டுடைய பேயியா அப்படிங்கிற நகரில் நடைபெற்றது. அடுத்தது ஆசிய ஸ்குவாஷ் கூட்டமைப்பின் 2025 சிறந்த வீரர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அபய் சிங். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் ஸ்குவாஷ் அவார்ட்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் சிறந்த வீரர் விருது 2025 ஆண்டுக்கானது இந்தியாவை சேர்ந்த அபய் சிங் அப்படிங்கிறவருக்கு அறிவித்திருந்தாங்க. அதே மாதிரி ஜூனியர் பிரிவில் சிறந்த வீராங்கனை விருது இதுவும் இந்தியாவை சேர்ந்த அனாகத் சிங் அப்படிங்கிறவங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி 2025 ஆண்டுடைய சிறந்த அணியாக இந்திய அணியை தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது லிட்டில் அந்தமான் ப்ரோ சர்ஃபிங் 2026 போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பட்லர் பே கடற்கரை, அந்தமான் நிக்கோபார் தீவில் தான் இது இருக்குது. அங்கே தான் இந்த போட்டியை நடத்தியிருக்காங்க. இதில் வந்து ஆண்கள் ஓப்பன் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது தமிழ்நாட்டை சேர்ந்த சிவராஜ் பாபு அப்படிங்கிறவர். அதே மாதிரி மகளிர் ஓப்பன் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது தமிழ்நாட்டை சேர்ந்த கமலி மூர்த்தி அப்படிங்கிறவங்க. அடுத்தது மிதிவண்டியில் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் சென்றடைந்த முதல் இந்திய பெண்மணி யார்? இதற்கான ஆன்சர் திவ்யா சிங். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்க 28 வயதான பள்ளி ஆசிரியை. இவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கோரக்பூரை சேர்ந்தவங்க. இவங்க எவரெஸ்ட் சிகரத்துடைய அடிவார முகாம் இருக்குல்ல அது வரைக்கும் மிதிவண்டியில் சென்றடைந்து அந்த மாதிரி அங்கே போன முதல் இந்திய பெண் அப்படிங்கிற சாதனையை வந்து படைத்திருக்காங்க. இந்த பேஸ் கேம்ப் இருக்குல்ல இதுவும் ரொம்ப உயரமான பகுதியில் தான் இருக்குது. 17,560 அடி உயரத்தில் இருக்குது. இந்த சாதனையை உலக அளவில் படைத்த 2வது பெண்மணி இவங்க. அடுத்தது மகளிருக்கான சர்வதேச T20 சேலஞ்ச் கோப்பை போட்டி முதல் முறையாக எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ருவாண்டா. இப்போ பார்த்திங்கன்னா ருவாண்டாவில் தான் இது வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே. அடுத்தது ஏஐ மூலம் இயங்கும் விளையாட்டுத்திறன் தீர்வுகளை மேம்படுத்த இன்ஃபோசிஸ் நிறுவனம் யாருடன் இணைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். கார்லோஸ் அல்கராஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டென்னிஸ் பிளேயர். ஏஐ மூலமாக இயங்குகிற விளையாட்டுத்திறன் தீர்வுகளை மேம்படுத்துறதுக்காக இன்ஃபோசிஸ் நிறுவனம் இந்த நிறுவனத்து கூட இணைந்திருக்காங்க. இவர் கூட இணைந்திருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் 95வது கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆரோன்யக் கோஷ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய 95வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனது ஆரோன்யக் கோஷ் அப்படிங்கிறவர். 94வது கிராண்ட் மாஸ்டர் ஆனது மயங்க் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர். 93வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றது ஆரவ் டெங்லா அப்படிங்கிறவர். 92வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றது ஆரியன் வர்ஷ்னி அப்படிங்கிறவர். 91வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றது விஎஸ் ராகுல். இப்போ நம்ம எக்ஸாமில் சிம்பிளாக இப்படி கூட கேட்பாங்க, இந்தியாவுடைய 92வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றது யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகே, அந்த பேர்களை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்தியாவில் முதல் முறையாக ஒமேகா பால் என்ற புதிய விளையாட்டை அறிமுகம் செய்த நிறுவனம் இது? இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இவங்க வந்து ஒமேகா பால் அப்படிங்கிற புதிய விளையாட்டை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது 3 அணிகள் விளையாடுற கால்பந்து போட்டி. பொதுவாக கால்பந்து போட்டி அப்படின்னா 2 அணிகள் தானே இருப்பாங்க, ஆனால் இது வந்து 3 அணிகள் விளையாடுற கால்பந்து போட்டி. அடுத்தது சவான் பர்வால், இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். இவர் மாரத்தான் போட்டியில் ஒரு புதிய சாதனை படைத்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த சாதனை அவர் எங்கே படைத்திருந்தார் அப்படின்னா நெதர்லாண்டில் என்என் மாரத்தான் ரோட்டர்டாம் அப்படிங்கிறதுல தான் இந்த சாதனை படைத்திருந்தார். இதன் மூலமாக மற்றொரு இந்தியரான ஷிவ்நாத் சிங் அவர் 48 ஆண்டுகளுக்கு முன்பு படைத்திருந்த சாதனையை முறியடிச்சிருந்தார். இவர் முறியடிச்சிருக்காரு. என்னென்னா ஒரு மாரத்தானை இவர் வந்து 2 மணி நேரம் 11 நிமிடங்கள் அப்புறம் 58 நொடிகளில் முடிச்சிருக்காரு. இதற்கு முன்னாடி இந்த ஷிவ்நாத் சிங் ஒரு மாரத்தானை 1978 2 மணி நேரம் 12 நிமிடங்களில் முடித்திருந்தார். அதுதான் இதுவரைக்கும் ஒரு மாரத்தானை மிக விரைவிலேயே முடித்த சாதனையாக இருந்தது.
நம்ம இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் ஒருத்தர் ஒரு மாரத்தானை ரொம்ப விரைவிலேயே முடித்தது அது எது அப்படின்னா இந்த ஷிவ்நாத் சிங் அவர் வந்து 1978 பண்ண சாதனை தான் அது. ஆனால் இப்போது இந்த சவான் பர்வால் இருக்கார்ல, அவருக்கு 2 நொடிகள் முன்னாடியே இந்த சாதனையை படைத்துட்டார். அடுத்தது லாரியஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்டு. இது பார்த்திங்கன்னா நமக்கு உலக அளவில் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படுற முக்கியமான விருதுகள். இதில் சிறந்த வீரர் விருது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரரான கார்லோஸ் அல்கராஸ் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. சிறந்த வீராங்கனை விருது பெலாரஸ் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனையான அரினா சப்லன்கா அவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. சிறந்த அணி விருது இது வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கால்பந்து அணியான பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் அப்படிங்கிற அணி வந்து பெற்றிருந்தாங்க. அப்புறம் விருது வழங்கப்பட்ட இடம் எங்கே இந்த விருதை வழங்கியிருந்தாங்க அப்படின்னா ஸ்பெயினுடைய தலைநகரான மேட்ரிட்டில் தான் வழங்கியிருந்தாங்க. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமானது பார்க்கலாம். மிஷன் மித்ரா திட்டத்தின் கீழ் எங்குள்ள அசாதாரண சூழ்நிலையில் ககன்யான் வீரர்கள் பயிற்சி பெற்றனர். இதற்கான ஆன்சர் லடாக். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மிஷன் மித்ரா இந்த திட்டத்தின் அடிப்படையில் ககன்யான் திட்டத்தில் ஈடுபடுற இஸ்ரோ வீரர்கள் வந்து பயிற்சி பெற்றிருக்காங்க. இது ரொம்ப அசாதாரண சூழ்நிலையில் லடாக்கில் வந்து பயிற்சி வழங்கியிருக்காங்க. அடுத்தது தற்போது உலக அளவில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஆந்த்ரோபிக் நிறுவனம் உருவாக்கிய ஏஐ மாடல் எது? இதற்கான ஆன்சர் மைத்தோஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆந்த்ரோபிக் அப்படிங்கிறது அமெரிக்காவை சார்ந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு நிறுவனம். அவங்க தங்களுடைய உள் பயன்பாட்டிற்காக மைத்தோஸ் அப்படிங்கிற ஒரு ஏஐ மாடலை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த மைத்தோஸ் அப்படிங்கிறத சிலர் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. இதனால் இப்போ அது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி அஞ்சப்படுது. அடுத்தது 4 விண்வெளி வீரர்கள் தற்போது எந்த திட்டத்தின் மூலம் நிலவுக்கு சென்றனர்? இதற்கான ஆன்சர் ஆர்டமிஸ் 2 திட்டம். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4 விண்வெளி வீரர்கள் நிலவுக்கு பயணம் மேற்கொண்டாங்க. இவங்க வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி நிலவுக்கு போனாங்க. ஏப்ரல் 11ஆம் தேதி திரும்பி வந்துட்டாங்க. இது நாசாவுடைய திட்டம் தான் இந்த ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிறது. இதில் என்ன அப்படின்னா மனிதன் வந்து நிலவுக்கு 53 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ பயணம் மேற்கொண்டிருக்காங்க. கடைசியாக 1972 ஆண்டு அப்போலோ 17 அப்படிங்கிற மிஷன் மூலமாக நிலவுக்கு போயிருந்தாங்க. முதல் முறையாக மனிதன் நிலவுக்கு சென்றது 1969. அப்போ வந்து ஃபஸ்ட் டைமில் வந்து அப்போலோ 11 அப்படிங்கிற மிஷன் மூலமாக நிலவுக்கு போயிருந்தாங்க. அந்த டைமில் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் எல்லாம் வந்து நிலவில் கால் பதித்தாங்க. இப்போது ஆர்டமிஸ் 3 அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக நிலவுக்கு போயிருந்தாங்க. இவங்களை விண்ணில் செலுத்தின ராக்கெட் எது அப்படின்னா எஸ்எஸ்எஸ் அப்படிங்கிற ராக்கெட் தான். இவங்க சென்ற விண்கலத்தின் பேர் என்ன அப்படின்னா ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது. அதற்கு அவங்க ஒரு பட்ட பேர் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது தான். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா நிலவுக்கு சென்ற முதல் பெண் அப்படிங்கிற சாதனையை கிறிஸ்டினா கோச் வந்து படைத்திருக்காங்க. மொத்தமாக 4 பேர் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்ல. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ரீட் வைஸ்மேன், அப்புறம் அமெரிக்காவை சேர்ந்த கருப்பினத்தவரான விக்டர் குளோவர், அப்புறம் கனடாவை சேர்ந்த ஜெர்மி ஹேன்சன், அப்புறம் ஒரு பெண்மணி அமெரிக்காவை சேர்ந்தவங்க கிறிஸ்டினா கோச். இதிலேயே 3 சாதனைகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெர்மி ஹேன்சன், இவர் வந்து கனடாவை சேர்ந்தவர். அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா சாராதவர். அப்படி பார்க்கும்போது ஜெர்மி ஹேன்சன் கனடாவை சேர்ந்தவர். நிலவுக்கு சென்ற முதல் நபர் வந்து இவர் தான். அப்புறம் விக்டர் குளோவர், இவர் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவர். அப்படி பார்க்கும்போது நிலவுக்கு சென்ற முதல் கருப்பினத்தவர் வந்து இவர் தான். அப்புறம் நிலவுக்கு சென்ற முதல் பெண் வந்து கிறிஸ்டினா கோச். இவங்க மொத்தமாக 4.06 லட்சம் கிலோமீட்டர் தொலைவை கடந்து நிலவுக்கு போயிருக்காங்க. ரொம்ப மிக அதிகமான தொலைவு விண்வெளியில் பயணித்து இந்த குழு சாதனை படைத்திருக்காங்க. இவங்க மொத்தமாக 11.2 லட்சம் கிலோமீட்டர் தொலைவு வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆர்டமிஸ் 3 அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக 2028 ஆண்டு நிலவில் மனிதர்களை தரையிறக்கணும் அப்படின்ற மாதிரி நாசா இலக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிலவில் நிரந்தர தளம் அமைக்கிற திட்டம் இது வந்து 2030 வந்து செயல்படுத்த போகிறாங்க நாசா. அடுத்தது இவங்க போனாங்க இல்லை, இவங்க என்னென்ன ஆய்வுகள் பண்ணாங்க அப்படின்னா இவங்க நிலவுடைய மறுபக்கத்தை 6 மணி நேரம் ஆய்வு செஞ்சுருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க நிலவுக்கு போனாங்க தான், ஆனால் நிலவுடைய ஆர்பிட்லேயே இவங்க வந்து சுற்றி திரிந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க நிலவில் தரை இறங்கல. ஓகே, அதே மாதிரி இவங்க நிலவுடைய மேற்பரப்பில் விண்கற்கள் மோதுவதனால ஏற்படுற ஒளிப்பிழம்புகளை வந்து பார்த்துருக்காங்க.
அப்புறம் விண்கற்கள் மோதியதுனால நிலவின் தரைப்பகுதி அதிர்ந்திருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. இவங்க வந்து ஏப்ரல் 11ஆம் தேதி திரும்பி வந்திருக்காங்க. பசிபிக் பெருங்கடலில் தான் தரையிறங்கினாங்க. அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் தரையிறங்கினாங்க. இவங்க வரும்போது எவ்வளோ வேகத்தில் வந்தாங்க அப்படின்னா 40,000 km/h, அதாவது மணிக்கு 40,000 km அந்த வேகத்தில் வந்திருக்காங்க. இது சவுண்ட் இருக்குல்ல, சவுண்டுடைய வேகத்தை விட 33 மடங்கு அதிகம். அடுத்தது கலமேரியா கேரோஎன்சிஸ் என்ற புதிய பாம்பு வகை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மேகாலயாவில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற காரோ மலைப்பகுதியில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆர்டிமெத்தூர் லியூமேஃபேன்ட்ரைன் எந்த நோய்க்காக பிறந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மருந்து? இதற்கான ஆன்சர் மலேரியா. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மலேரியாவுக்காக நம்ம வந்து பிறந்த குழந்தைகளுக்கு என்ன மருந்து வழங்குவோம் அப்படின்னா, கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளுக்கு என்ன மருந்து வழங்குவோமோ அது மட்டும்தான் வழங்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு மலேரியாவுக்காக WHO அமைப்பு இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அடுத்தது இரத்த வங்கிகள் தங்கள் கையிருப்பில் உள்ள இரத்தம் தொடர்பான தகவல்களை எந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும்? இதற்கான ஆன்சர் ரத்த கோஷ். இப்போ மத்திய அரசு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, இரத்த வங்கிகள் அவங்க கையில் என்னென்ன இரத்த வகைகள் இருக்குது, அப்புறம் அது சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே இந்த ஒரு போர்ட்டலில் இந்த வெப்சைட்டில் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது அமராவதி குவாண்டம் ரெஃபரன்ஸ் ஃபெசிலிட்டி தற்போது எங்கே அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். நம்ம இந்தியாவுடைய முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட திறந்த நிலை குவாண்டம் தளம் இது. அடுத்தது சிக்கலான ஆராய்ச்சிகளை எளிதாக புரிந்து கொள்ள உருவாக்கப்படும் ஏஐ கருவி எது? இதற்கான ஆன்சர் சரல் ஏஐ. இப்போ பார்த்தீங்கன்னா இதை உருவாக்குற அமைப்பு ANRF அப்படிங்கிறது, அனுசந்தன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. இந்த அமைப்பு இந்த அமைப்பு கிடையாது, இந்த அமைப்பு வந்து ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது என்னது அப்படின்னா சரல் ஏஐ அப்படிங்கிறது. அது என்ன ஏஐ அப்படின்னா, கடினமான ஆராய்ச்சி இதழ்களை எளிமையாக ஒரு 18 இந்திய மொழிகளில் வழங்குகிற ஒரு டூல் தான் இது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங். அப்புறம் அபை என்ற புதிய செயற்கை நுண்ணறிவு கருவியை அறிமுகம் செய்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் CBI. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா CBI வந்து அபை அப்படிங்கிற புதிய செயற்கை நுண்ணறிவு கருவியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அபையுடைய விரிவாக்கம் AI பேஸ்ட் ஹெல்ப் பாட் ஃபார் அத்தன்டிகேஷன் ஆஃப் யுவர் நோட்டீசஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா டிஜிட்டல் பண மோசடி அப்புறம் இணைய வழி குற்றங்கள் இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்கான தான் இந்த கருவி. அடுத்தது எங்கு இந்தியாவின் முதல் அதிநவீன 3D கண்ணாடி சிப் பேக்கேஜிங் ஆலை அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் புவனேஸ்வரம். இது வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க, இனி ஃப்யூச்சரில் உருவாக்கிடுவாங்க. அடுத்தது இந்த புவனேஸ்வரம் அப்படிங்கிறது ஒடிசாவுடைய தலைநகர். அடுத்தது G20 நாடுகளின் பயன்பாட்டிற்காக G20 செயற்கைக்கோளை தயாரிக்கும் அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் இஸ்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா G20 நாடுகளுடைய பயன்பாட்டிற்காக இஸ்ரோ வந்து G20 அப்படிங்கிற பேரில் ஒரு செயற்கைக்கோளை உருவாக்குறாங்க. இது 2027 ஆண்டு விண்ணில் ஏவப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இஸ்ரோ அமைப்புடைய எதிர்கால திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். இந்திய விண்வெளி நிலையம், பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன், நம்ம இந்தியாவுக்காக ஒரு தனித்துவமான விண்வெளி நிலையம். இது 2035 அமைக்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் நிலவில் முதல் இந்தியரை தரையிறக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டாக 2040 வச்சுருக்காங்க. அப்புறம் ககன்யான் திட்டம், இது வந்து விண்வெளிக்கு நம்ம இந்தியர்களை கொண்டு செல்கிற ஒரு திட்டம். இது 2027 செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டம், இது வந்து சமுத்திராயன் அப்படிங்கிறது. இதற்காக உயர் அழுத்தத்தை தாங்குகிற முறையில் 100 மில்லிமீட்டர் பருமனோட 2.2 மீட்டர் சுற்றளவுடன் கொண்ட டைட்டானியம் கலன் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது எங்குள்ள கன்காரியா ரயில் பெட்டிகள் பணிமனை இந்தியாவின் முதல் நீர் சமநிலை ரயில்வே பணிமனையாக உருவெடுத்துள்ளது? இதற்கான ஆன்சர் அகமதாபாத். குஜராத்தில் அகமதாபாத்தில் கன்காரியா ரயில் பெட்டிகள் பணிமனை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் நீர் சமநிலை ரயில்வேயாக இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அங்கே தேவைப்படுற நீரெல்லாம் இருக்குல்ல, அது வந்து அங்கே பயன்படுத்தப்பட்ட நீர் வந்து மறுபடியும் மறுசுழற்சி செய்யப்பட்டு மறுபடியும் அங்கேயே பயன்பாட்டுக்கு வருது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். அடுத்தது மியூஸ்பார்க் என்ற செயற்கை நுண்ணறிவு மாதிரியை அறிமுகம் செய்த நிறுவனம் இது? இதற்கான ஆன்சர் மெட்டா. அறிவியல், கணிதம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு இது வந்து பதிலளிக்கும். அடுத்தது கர்சாதி என்ற செயற்கை நுண்ணறிவு செயலியை
அறிமுகம் செய்த துறை எது? இதற்கான ஆன்சர் வருமான வரித்துறை. நம்ம வருமான வரி இருக்குல்ல, அது தொடர்பான சந்தேகங்களை தீர்த்து கொள்வது, அப்புறம் வந்து வருமான வரி தாக்கல், இதற்காக ஒரு செயற்கை நுண்ணறிவு செயலியை வருமான வரித்துறை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் கர்சாத்தி அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக செய்திகள் பற்றி பார்க்கலாம். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மெமோரியல் இயக்கத்தை தடை செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. ரஷ்யாவில் மனித உரிமை மீறல்களை ஆவணப்படுத்துறதுக்காக 1980களில் இந்த அமைப்பை தொடங்கியிருந்தாங்க. இதற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கூட 2022 ஆண்டு கிடைத்தது. இப்போது ரஷ்ய அரசு இந்த மெமோரியல் அப்படிங்கிற இயக்கத்தை தடை பண்ணியிருக்காங்க. அடுத்தது 2009 ஜனவரி 1 முதல் பிறந்தவர்களுக்கு புகையிலை தடை செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பிரிட்டன். பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா 2009 ஜனவரி 1 பிறகு பிறந்தவங்களுக்கு புகையிலை வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி தடை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த தலைமுறையாவது புகையிலை இல்லாத ஒரு தலைமுறையாக உருவாகணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அதே மாதிரி மாலத்தீவு இருக்குல்ல, அவங்க பார்த்திங்கன்னா 2007 ஜனவரி 1 பிறந்தவங்களுக்கு புகையிலை வந்து தடை விதிச்சிருக்காங்க. அடுத்தது ஓபெக் அமைப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். ஓபெக் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது தான். அதாவது கச்சா எண்ணெய் இது தொடர்பான பொருட்கள்லாம் இருக்குல்ல, இதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற நாடுகள்லாம் இருக்குல்ல, அதோடைய கூட்டமைப்பு தான் இந்த ஓபெக். இதில் மொத்தமாக 11 நாடுகள் இருக்குது. இதில் ஐக்கிய அரபு அமீரகம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இவங்க நாங்கள் இங்கேருந்து விலகிறோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஓபெக் அமைப்பு 1960 உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து ஆஸ்திரியாவுடைய தலைநகரான வியன்னா. அடுத்தது அணு கழிவுகளை நிரந்தரமாக சேமிக்கும் உலகின் முதல் பாதுகாப்பான கட்டமைப்பை உருவாக்கும் நாடு எது? இதற்கான ஆன்சர் ஃபின்லாந்து. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டில் ஒல்கிலு ஓட்டோ அப்படிங்கிற தீவில் பூமிக்கு அடையில் ஆழமான பகுதியில் இதை வந்து அமைக்கிறாங்க. அடுத்தது தற்போது தைமூர் என்ற கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை பரிசோதித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இது பார்த்திங்கன்னா 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இலக்குகளை தாக்கி அளிக்கிற திறன் கொண்டது. அடுத்தது தற்போது விவேகானந்தரின் முழு உருவ சிலை அமெரிக்காவில் முதல் முறை எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சியாட்டில். அமெரிக்காவில் முதல் முறையாக விவேகானந்தருடைய முழு உருவ சிலையை வந்து திறந்திருக்காங்க. இது வந்து சியாட்டில் தான் அமைத்திருக்காங்க. இந்த சிலையை உருவாக்குனவர் இந்தியாவை சேர்ந்த நரேஷ்குமார் குமாவத் அப்படிங்கிறவர். அமெரிக்காவில் சியாட்டில் தான் இதை இப்போ நிறுவியிருக்காங்க. அடுத்தது பொருளாதாரம் தொடர்பான செய்திகள் பார்க்கலாம். 2025-26 இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக உருவான நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. இந்தியா சீனா கிட்டேருந்து மின்னணு பொருட்கள், இயந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள்லாம் வாங்குகிறோம். அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கி எந்த வங்கியின் உரிமத்தை ரத்து செய்தது? இதற்கான ஆன்சர் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க். இப்போ பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் தொடர்ச்சியான விதிமீறல்கள் காரணமாக பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்குடைய உரிமத்தை இந்திய ரிசர்வ் வங்கி ரத்து பண்ணியிருக்காங்க. இதனால் நம்ம வந்து பேடிஎம் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம பேடிஎம் வந்து பயன்படுத்தலாம், நம்ம ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஆனால் பேடிஎம் பேமெண்ட் பேங்கை வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போது அதில் வந்து டெபாசிட் பண்ணுறது அந்த மாதிரிப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் பண்ண முடியாது. அடுத்தது பாதுகாப்பு துறை தொடர்பான செய்திகள் பார்க்கலாம். தற்போது இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட INS மால்வான் கப்பல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இது ஆழம் குறைந்த கடல் பகுதியில் நீர்மூழ்கி கப்பல்களை எதிர்க்கிற போர்க்கப்பல். இது எங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெடில் தான் உருவாக்கியிருக்காங்க. மொத்தமாக இந்த திட்டத்தில் 8 நீர்மூழ்கி கப்பல் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். முதல்ல INS மாஹே, இரண்டாவதாக INS மால்வன், அடுத்தது INS மங்க்ரோல், அடுத்தது INS மால்பே, அப்புறம் INS முல்கி, அப்புறம் INS முன்ரோ, அப்புறம் INS மக்கா, அப்புறம் INS மாண்டவி. அடுத்தது தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட INS அரிதமான் என்ன வகையான கப்பல்? இதற்கான ஆன்சர் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். இந்தியாவுடைய முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் வந்து INS அரிஹண்ட் அப்படிங்கிறது. இரண்டாவதாக INS அரிஹாட் அப்படிங்கிறது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தான் இந்த INS அரிதமான் அப்படிங்கிறது. அடுத்தது ரெலோஸ் என்ற ஒப்பந்தத்தை இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவுடைய இராணுவ தளவாடங்கள்
ரஷ்யாவில் நிலைநிறுத்தப்படும். அதே மாதிரி ரஷ்யாவுடைய இராணுவ தளவாடங்கள்லாம் இந்தியாவில் நிலைநிறுத்தப்படும். எதற்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா ரஷ்யாவுடைய படைகளை நம்மளால் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி ரஷ்யாவுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா இந்தியாவுடைய படைகள் நம்ம அங்கே நிலைநிறுத்தியிருப்போம்ல, அதை பயன்படுத்த முடியும். அடுத்தது, இந்திய இராணுவம் தற்போது ஆப்ரேஷன் ஹிம்சேது என்ற நடவடிக்கையை எங்கு செயல்படுத்தியது? இதற்கான ஆன்சர் சிக்கிம். சிக்கிமில் பார்த்தீங்கன்னா, அதுவும் வடக்கு சிக்கிமில் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு மற்றும் பாலம் சரிவு காரணமாக கொஞ்சம் மக்கள் சிக்கி தவித்திருந்தாங்க. அவங்கள மீட்கிறதுக்கான நடவடிக்கை தான் இந்த ஆப்ரேஷன் ஹிம்சேது அப்படிங்கிறது. அடுத்தது, குறுகிய தூர கடற்படை எதிர்ப்பு ஏவுகணை. இதை வந்து இப்போ பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இதை உருவாக்கின அமைப்பு டிஆர்டிஓ மற்றும் இந்திய கடற்படை. டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அப்படிங்கிறது. அதுவும் இந்திய கடற்படையும் சேர்ந்து தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இதை வங்காள விரிகுடாவில் ஒடிசா கடற்கரையில் தான் சோதனை பண்ணியிருக்காங்க. அடுத்தது சில எக்ஸசைஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். எக்ஸசைஸ் சைக்ளோன் 4 அப்படிங்கிற பயிற்சி. இது இந்தியா மற்றும் எகிப்துக்கு இடையில் இருக்க பயிற்சி. இது ஒரு சிறப்பு படைகள் பயிற்சி. இதை இந்திய இராணுவம் மற்றும் எகிப்து இராணுவம் இணைந்து நடத்தியிருந்தாங்க. எகிப்துடைய அன்ஷாஸில் தான் இதை வந்து நடத்தியிருந்தாங்க. அடுத்தது எக்ஸசைஸ் டஸ்லிக் அப்படிங்கிறது இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் இடையில் நடைபெற்ற பயிற்சி. இது ஒரு இராணுவ பயிற்சி. உஸ்பெகிஸ்தானில் நமங்கன் அப்படிங்கிற பகுதியில் குரும் சராய் களப்பயிற்சி பகுதியில் தான் இதை வந்து நடத்தியிருந்தாங்க. இந்த ஆண்டு நடைபெற்றது 7வது பதிப்பு. அடுத்தது எஸ்எல்என் டைவெக்ஸ் அப்படிங்கிற பயிற்சி. இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான பயிற்சி. இது ஒரு மூழ்குதல் பயிற்சி. இப்போ வந்து ஒரு கப்பல்லேருந்து கடலுக்குள்ளாடி மூழ்கி யாரையாவது காப்பாற்றணும் அப்படின்னா அதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த ஒரு பயிற்சி. இது இந்தியா மற்றும் இலங்கை கடற்படையினால் மேற்கொள்கிற பயிற்சி தான் இது நடைபெற்ற பகுதி இலங்கையுடைய தலைநகரான கொழும்பு. இது ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. அடுத்தது எக்ஸைஸ் பிரகதி அப்படிங்கிறது. இது இந்திய இராணுவம் நடத்துகிற பயிற்சி. இதில் வந்து 12 நாடுகள் பங்கேற்கிறாங்க. மேகாலயாவில் உம்ரோவில் வெளிநாட்டு பயிற்சி மையத்தில் தான் இது வந்து நடத்துகிறாங்க. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். டைட்ஸ் ஆஃப் டைம் பாரத் ஹிஸ்ட்ரி த்ரோ முரல்ஸ் இன் பார்லிமெண்ட் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து சுதா மூர்த்தி எழுதியிருக்காங்க. இவங்க மாநிலங்களவை உறுப்பினராக இருக்காங்க. இந்த புத்தகத்தை வெளியிட்டது குடியரசுத் துணைத் தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அப்புறம் முக்கியமானவங்க சிலர் இறந்துட்டாங்க, அதை பற்றி பார்க்கலாம். தற்போது மரணமடைந்த அலெக்சாண்டர் லியோனோவ் எந்த ஏவுகணையுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் பிரம்மோஸ் ஏவுகணை அப்படிங்கிறது இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய கூட்டு முயற்சி. அதை உருவாக்குனதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தவர் ரஷ்யாவை சேர்ந்த விஞ்ஞானியான அலெக்சாண்டர் லியோனோவ் அப்படிங்கிறவர். அப்புறம் கர்னல் சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவர் மரணம் அடைஞ்சிட்டார். இவர் லடாக்கின் சிங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இராணுவத்துடைய உயரிய விருதுகளில் ஒன்றான மகாவீர் சக்ரா விருது இவர் பெற்றிருக்காரு. நம்ம இந்தியாவுடைய இராணுவத்தில் வழங்கப்பட்ட மிக உயரிய விருது எது அப்படின்னா பரம்வீர் சக்ரா அப்படிங்கிறது. 2வது மிக உயரிய விருது மகாவீர் சக்ரா அப்படிங்கிறது. 3வது மிக உயரிய விருது வீர் சக்ரா அப்படிங்கிறது. அடுத்தது பாடகியான ஆஷா போஸ்லே. இவங்க வந்து மரணம் அடைந்துட்டாங்க தன்னுடைய 92வது வயதில். இவங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 12,000 திரைப்பட பாடல்களை வந்து இவங்க பாடியிருக்காங்க. மறைந்த பின்னணி பாடகியான லதா மங்கேஷ்கர் இவங்களுடைய தங்கை தான் இந்த ஆஷா போஸ்லே அப்படிங்கிறவங்க. இவங்க பாடின சில தமிழ் பாடல்கள் பார்த்திங்கன்னா ஷண்பகமே ஷண்பகமே, அப்புறம் ஓ பட்டர்ஃப்ளை, சந்திரமுகி திரைப்படத்தில் கொஞ்ச நேரம் அந்த பாட்டு இவங்க பாடியிருக்காங்க. அப்புறம் இவங்க பார்த்தோன்னா விபூஷன் விருது பெற்றிருக்காங்க. அப்புறம் திரைப்படத்துறையில் வழங்கப்படுற மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றிருக்காங்க. அப்புறம் தேசிய திரைப்பட விருதுகள்லாம் பெற்றிருக்காங்க. அப்புறம் சில ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். அமராவதி ஆந்திர மாநிலத்துடைய ஒரே மற்றும் நிரந்தர தலைநகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கு. இதற்காக நம்ம நாடாளுமன்றத்தில் மசோதா வந்து நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. 2024 ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து முன் தேதியிட்டு இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போது 2024 ஜூலை 2ஆம் தேதியிலிருந்தே ஆந்திராவுடைய தலைநகர் வந்து அமராவதி அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2014 இதற்காக திருத்தம்
வர்ற 2026-27 கல்வியாண்டிலிருந்து பள்ளிகளில் 6ஆம் வகுப்பிலிருந்து மும்மொழி பாடம் வந்து சிபிஎஸ்சி அறிமுகம் பண்ண போகிறாங்க. இதில் 2 மொழிகள் கட்டாயமாக இந்திய மொழிகளாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ 3 மொழிகள் இருக்குன்னா ஒருத்தங்க ஒரு மொழியாக ஆங்கிலத்தை தேர்வு பண்ணுறாங்க, இன்னொரு மொழியாக தமிழை தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். 3ஆவது மொழி அவங்க வேறு எந்த ஒரு வெளிநாட்டு மொழியை வந்து தேர்வு பண்ண முடியாது, இந்திய மொழியை மட்டும்தான் அவங்க தேர்வு பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது அவங்க ஹிந்தியை தேர்வு பண்ணலாம் அல்லது மலையாளத்தை தேர்வு பண்ணலாம், அந்த மாதிரி கூட தேர்வு பண்ணலாம். இந்த திட்டம் வந்து மத்திய இடைநிலை கல்வி வாரியம், அதாவது சிபிஎஸ்சி அமைப்பு இருக்குல்ல, அவங்க தான் வந்து மேற்கொண்டிருக்காங்க. சிபிஎஸ்சியுடைய விரிவாக்கம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறது தான். இதில் அதே மாதிரி 9ஆம் வகுப்பு கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களில் சாதாரண நிலை மற்றும் மேம்பட்ட நிலை அப்படின்ற மாதிரி 2 நிலைகள் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற்றிருக்கு, அதனால் தேர்தல் தொடர்பான சில செயலிகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற ஆப். இது பார்த்திங்கன்னா புதிய வாக்காளர்கள் பதிவு பண்ணுறது, அதே மாதிரி வாக்காளர்களுடைய பெயர்கள் தேடுறதுக்கு, அப்புறம் வாக்காளருக்கான சேவைகள் எல்லாம் வழங்குறதுக்காக இந்த ஒரு செயலி இருக்குது. அடுத்தது சக்ஷம் அப்படிங்கிற செயலி. இது வந்து மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்கணும் அப்படின்னா இதில் அவங்க பதிவு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான வசதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அதான் சக்ஷம் அப்படிங்கிற செயலி. அடுத்தது கேஒய்சி ஆப். கேஒய்சி பொதுவாக வங்கிகளில் வந்து நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பதிலாக தேர்தல் ஆணையம் வந்து நோ யுவர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இது என்னென்னா, நம்ம வந்து தேர்தலில் போட்டியிடுற அந்த எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்க தொடர்பான தகவல்கள் எல்லாமே நம்ம இதில் தெரிஞ்சிக்க முடியும். அதாவது வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தொடர்பான தகவல் எல்லாமே நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது சி விஜில் ஆப் அப்படிங்கிறது தேர்தல் குறித்த புகார்களை வந்து நம்ம இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்தது இசிஐ நெட் அப்படிங்கிற ஆப். இதில் வந்து வாக்குப்பதிவு குறித்த சரியான விவரம் அறிய வந்து இது நமக்கு வழிவகை செய்யும். வந்து அதாவது நமக்கு இப்போது எவ்வளவு சதவீதமான வாக்குகள் பதிவாயிருக்கு அல்லது வந்து இது சம்மந்தமான ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தேர்தல் குறித்த வலைதளங்கள். ஓட்டர் போர்ட்டல் அப்படிங்கிறது, இதில் வாக்காளர்களுடைய சேவைகள் பெறலாம். அது மாதிரி ஸ்வீப் அப்படிங்கிறது, இதில் வந்து தேர்தல் குறித்த தகவல்கள் எல்லாமே பெற முடியும். அடுத்தது தமிழ்நாடு மற்றும் மேகாலயா மாநிலங்களில் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. இதில் கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சங்கமிக்கிற சத்தியமங்கலம் பகுதி இருக்குல்ல, ஈரோடு மாவட்டத்தில், அங்கேயும் மேகாலயாவுடைய காரோ மலைகள்லேயும் பல்லுயிர் பெருக்கத்தை வந்து மேம்படுத்த போகிறாங்க. இதை மேற்கொள்கிற அமைப்புகள் மத்திய அரசு, அப்புறம் உலகளாவிய சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம், இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. இது வந்து 2025 2030 இந்த காலகட்டத்திற்கானது. இதற்காக ரூபாய் 46 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது மனதின் குரல் நிகழ்ச்சி, மன் கி பாத் நிகழ்ச்சி. இது பிரதமர் மோடி நாட்டு மக்கள் கிட்ட உரையாற்றும் நிகழ்ச்சி. ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தான் அது அன்றைக்கி தான் இது நடைபெறும். அப்போது பிரதமர் மோடி சில விஷயங்கள் தெரிவித்திருக்காரு, அதை பற்றி பார்க்கலாம். காற்றாலை மின் உற்பத்தியில் நம்ம தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காரு. 2025-26 நிதியாண்டில் இந்தியா 6 ஜிகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி திறனை வந்து கூடுதலாக இணைத்து புதிய சாதனை படைத்திருக்கோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் இந்தியாவுடைய முழு காற்றாலை மின் உற்பத்தி திறன் இப்போ 56 ஜிகாவாட்டாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத தெரிவித்திருக்காரு. அப்புறம் காற்றாலை உற்பத்தி திறனில் இந்திய உலகில் 4வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காரு. அப்புறம் தமிழ்நாட்டில் கல்பாக்கத்தில் இருக்கிற இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம், அதோடைய வேக ஈநூலை பற்றி பேசியிருக்காரு. இது முதலாவது அணுப்பிளவு செயல்பாட்டு நிலையை எட்டியிருக்கு. இது என்ன அப்படின்னா, ஒரு அணு உலை முதல் முறையாக அணுக்கருவு தொடர்பான வினையை தானாகவே செய்கிறது தான் இது. இப்போ நம்ம ஒரு அணுவை பிளக்கணும் அப்படின்னா நம்ம நியூட்ரான் அதில் மோத விடணும், அது வந்து பிளக்கும். இதன் மூலமாக வெப்பம் உருவாக்கும். அதை வைத்து நம்ம டர்பைனை சுற்ற வச்சு மின்சாரத்தை உருவாக்குவோம். இப்போது இப்படி பிளக்கப்பட்ட அணுக்கள் மறுபடியும் அணுக்களை உருவாக்கும், இன்னும் நியூட்ரான்களை உருவாக்கும். அது மறுபடியும் அந்த அணுவில் மோதி மறுபடியும் அது வந்து பிளக்கும். இந்த மாதிரியெல்லாம் நடந்து தான் மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ண முடியும். அப்போது இதில் என்னென்னா, இதுவரைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா அணு உலையிலையும்
நம்ம தான் வந்து இந்த வினையை தொடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முதல் முறையாக இந்தியாவிலேயே அணுக்கருவு தொடர் வினையை தானாகவே வெற்றிகரமாக ஒரு அமைப்பு வந்து எட்டியிருக்கு. அது எங்கே அப்படின்னா கல்பாக்கத்தில் இருக்கிற இந்த இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் தான். அப்போது இதில் இன்னொரு சிறப்பு அப்படின்னா இந்த அணு உலை முற்றிலுமே நம்ம உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் மூலமாக கட்டப்பட்டிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.